அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இப்பதிவு வேலூர் ஐயா எனும் அருட்திரு யோகானந்த சாமிகள் அவர்களின் வாழ்வியல் சுருக்கம் தொடர்ச்சியில் பதிவு 9 வரலாறு தொடர்கிறது. கனவு 5. ஒரு நாள் இரவு கனவில் ஒரு துறவியும் அவர் பின் ஐயாவும் ஒரு காட்டு வழியாக சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு வீட்டை அடைந்தனர். அந்த வீடு மண்டபம் போன்று காட்சி தந்தது. அங்கே வெளியிலும் உள்ளேயும் பலர் உறங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது இரவு 12 மணி. அத்துறவி ஐயாவை, இவர்கள் விழிப்பதற்குள் உமக்கு திருவருட்பிரகாச வள்ளலார் பெற்ற பெரும் பேற்றினை, அதாவது மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு காட்டுகிறேன் வா என அவ்வீட்டைச் சுற்றி பின்புறமாக அழைத்துச் சென்று ஓர் இடத்தில் நின்று அதோ பார் எனக் காட்ட, அப்பேற்றின் நிகழ்வு அனுபவபூர்வமாக அக உணர்வில் தோன்றக் கண்டு மெய்மறந்து சிறிது நேரம் நின்ற பின் பார்க்க அத்துறவி அங்கு காணப்படவில்லை. அக்காட்சி ஐயாவிற்கு அகத்தும் புறத்தும் ஓர் எல்லையற்ற இன்ப உணர்வினை ஊட்ட விழித்துள்ளார். விழித்த பின்னரும் அக்காட்சியும் இன்ப உணர்வும் நெடுநேரம் நிலைத்திருந்ததாம். கண்ட அக்காட்சி சொல்லால் விளக்கக்கூடியது அல்ல என்றும், பக்குவத்திற்கு உரியவர்கள் மட்டும் அனுபவபூர்வமாக காணக்கூடியது என்றும் விளக்கின போதும், அக்காட்சியை இப்போது என் அகத்தே காண்கின்றேன் என்றும் கூறினார்கள். துறவியாக வந்து காட்டியவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோ அல்லது அருட்பிரகாச வள்ளலோ? வள்ளல் பெருமான் அப்பேற்றினை பெற்ற காலம் இரவு 12 மணி. ஐயா அவர்களுக்கு அக்காட்சியை காட்டிய நேரமும் இரவு 12 மணி என்பது ஒப்பு நோக்கத்தக்கது. கனவு 6. இதுகாறும் இவ்வுலகினும் மற்ற எவ்வுலகினும் ஒருவரானும் பெறப்படாத பெரும்பேற்றினை பெற்ற வள்ளல் பெருமானின் ஈடு ஒப்பற்ற சிறப்புகள் மாயபோக மாந்தரால் மறைக்கப்படுவதனால், அம்மறைப்பினை போக்கும் முகத்தான் அப்பெருமான் சித்தி பெற்ற சித்தி வளாகத்திலே திருப்பணி காண செய்ய முனைந்து முயற்சி செய்து வந்த காலை, ஒரு நாள் இரவு கனவில் சித்தி வளாக திருக்கோயிலின் முன் ஐயா நின்றிருக்க, நாகத்தின் உருவம் செதுக்கப்பட்ட கற்கள், அதாவது நாகப்பிரதிஷ்டை செய்யப்பட்ட கற்கள் சுற்றிலும் காணப்பட்டன. அக்கல் நாகங்களின் வாயினின்றும் எச்சில் பிசின் போன்று ஒழுகுவதைக் கண்டு, இவ்வுயிரற்ற நாகங்களின் வாயினின்றும் நஞ்சு வெளிப்படுகிறதே என அதிசயத்து நின்று பின் விழித்துள்ளார். தற்போது சித்திவளாக திருக்கோயிலின் முன்னர் நடைபெற்று வரும் சீரிய திருப்பணிகள் தொடங்குவதற்கு முன் பலராலும் பல வகையிலும் மறுப்பும் தடையும் சிற்றுரையும் ஏளனமும் எழுந்தபோது, இவற்றை முன்கூட்டி எனக்கு எடுத்துரைக்கத்தான் மேற்கூறிய வண்ணம் கனவு தோற்றுவிக்கப்பட்டது போலுமென கூறி அமைந்தார். எவ்விதம் உயிரற்ற கல் நாகங்களின் வாயினின்றும் ஒழுகிய நஞ்சு
பிற உயிர்களை கொல்லும் குணம் அற்றதோ? அவ்விதமே தோற்ற மாத்திரமான மாயையும் அம்மாயா மாந்தரும் இழுப்பும் மறுப்பும் தடையும் குறுக்கே நிற்க வலிமை அற்றதோடு மாய்ந்து ஒழிந்தனவே என்கிற உண்மை இதனால் அறியப்படுகிறது. கனவு 7. ஒரு நாள் கனவில் சித்திவளாகம் காணச் சென்ற ஐயா அவர்கள் திருவிளக்கின் முன் சென்று நிற்க அவ்விளக்கின் முன் தட்டுகளில் பூ, மாலை, பழ வகைகள், புத்தாடை முதலியன வைக்கப்பட்டு யாரையோ வரவேற்பதற்காக அவைகள் வைக்கப்பட்டிருப்பது போன்று காட்சி தந்துள்ளன. நீண்ட நேரம் அங்கு நின்றிருந்தும் வேறு யாரும் அங்கு வருவதற்கான குறிகள் ஏதும் தென்படாததை எண்ணி வியந்து நிற்கையில் அப்பொருட்கள் வேறு யாருக்காகவும் அல்ல, தனக்காக என்னும் ஓர் உணர்வினை இறைவன் உணர்ந்து விழித்து சித்திவளாக திருப்பணிக்கு அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் அனுமதி கிடைத்ததாக எண்ணி மகிழ்ந்தார். வள்ளல் விட்ட பணியை தொடர வந்தவர் ஐயா அன்றோ? தற்போதம் இன்றி அருட்போதத்தால் செய்யும் பணியே அங்கு ஏற்கப்படும் என்பதற்கு இது ஓர் நற்சான்றாகும். கனவு 8. ஐயா அவர்கள் ஒரு நாள் கனவில் தான் இருக்கும் இடத்தில் தனது ஆசனத்தில் அமர்ந்திருக்க வள்ளல் பெருமான் திருவுருவம் நிழல் போன்று பூமாலை அணிந்த தோற்றத்துடன் எதிரில் தோன்றக் கண்டு தனது கழுத்திலும் அவர் அணிந்துள்ளது போன்ற மாலை இருப்பதை கண்ணுற்று வியந்து விழித்துள்ளார். இக்கனவு ஒருமையை குறிப்பது என்பதை குறிப்பால் உணர்த்தினார். வள்ளல் பெருமான் இறை அனுபவத்தை பாடுங்கால் அவர் உருவும் தம் உருவும் ஒன்றாக இருவுருவம் காணாததை பாடலில் காட்டியுள்ளார். அவ்வாறே வள்ளலார் வேறு, ஐயா வேறு அல்ல, ஒருவரே என்பதை இக்கனவு உணர்த்துகிறது போலும். இனி ஐயா அவர்கள் சித்திவளாகத்தில் மேற்கொண்ட பணிகள் யாவராலும் நேரில் கண்டு களிப்பேறு வகை அடையத்தக்கதாய் அமைந்திருப்பினும் அப்பணிகள் குறித்த சில வரலாற்று உண்மைகளை சுருங்கக் கூறுதல் பயனுடைத்தாகும் என கருதி இங்கே எழுதத் துணிந்தனம். 1979ஆம் ஆண்டு தைப்பூச திருநாள் அடுத்த 3ஆம் நாள் வள்ளல் பெருமான் திருக்காப்பிட்டு கொண்ட திருவரை தரிசனம் காண சித்திவளாகம் சென்றிருந்த போது அப்பெருமானால் எல்லா மனித குலத்தவரும் கண்டு வழிபட்டு உய்யும் பொருட்டு தம்மிடம் வைத்திருந்ததை கருணையினால் வெளியில் கொண்டு வந்து வைத்த சத்திய ஞான தீபத்தினை வழிபட்டு நின்ற காலை அவ்விளக்கு அமைந்துள்ள அச்சிறு அறை பழைய கட்டிடம் தூய்மையின்றி ஒட்டடை படிந்தும் மேல்தளத்தின் மரக்கழி ஒன்று செல்லரித்து சிதைந்து தொங்கிக் கொண்டிருந்ததையும் ஐயா கண்ணுற்று உள்ளம் புழுங்கினார். எவ்வுலகினும் யாவராலும் பெற்றறியா அருட்பேற்றினை பெற்ற திருவருட் பிரகாச வள்ளலார் சந்நிதியா இக்கோலத்தில் காட்சியளிக்கிறது எனும் ஏக்கத்துடன் மேட்டுக்குப்பம் தொடக்கப்பள்ளி கட்டிடத்தின் அருகில் விட்டிருந்த வண்டியில் காரில் ஏறி புறப்பட வந்தபோது அங்கு நின்றிருந்த அவ்வூரைச் சேர்ந்த திரு சீனிவாசன் வில்லேஜ் போஸ்ட் மாஸ்டர், கிராம அஞ்சல் அலுவலர் மற்றும் திரு ஞானதுரை ஆகியோர் ஐயாவை கண்டு வணங்க ஐயா அவர்கள் சீனிவாசன் அவர்களிடம் திருவிளக்கு சந்நிதி இருந்த கோலத்தை கூறி, இவ்விழா காலத்திலாவது இந்த ஊரை சார்ந்த நீங்கள்
தூய்மையாகவும் சற்று பொலிவுற விளங்கவும் ஆவணச் செய்திருக்கக் கூடாதா என்று கூறினார். அதற்கு மறுமொழியாக சீனிவாசன் அவர்கள், வள்ளலார் உரியவர்கள் வருங்காலத்து எல்லாம் தானே நடக்கும் என கூறியிருப்பதனால் உரியவர்கள் வரும் காலத்து எல்லாம் சரியாகிவிடும் என கூறினார். சட்டென ஐயா அவர்கள், அந்த உரியவர்கள் ஏன் நாமாக இருக்க முயற்சி செய்யக்கூடாது என்னும் வினா எழுப்பி புறப்பட்டார்கள். விழாக்கோலம் இன்றி வெறுமனே ஒரு சடங்கு போல் நடந்து வந்த சித்தி வளாக திருவரை தரிசன விழா அடுத்த ஆண்டிலிருந்தே தைப்பூச திருநாள் தொடங்கி திருவரை தரிசன விழா முடிய 3 நாட்களும் விழாக்கோலத்தோடு பொலிவுற்று விளங்க ஐயா அவர்கள் ஆவன செய்தார்கள். அம்மட்டோடன்றி ஆண்டுதோறும் தடையின்றி விழாக்கோலம் காண வேண்டி ஒரு மூலதனத்தையும் வள்ளலார் தெய்வ நிலையத்தில் முதலீடு செய்து வைத்துள்ளார்கள். மேலும் வள்ளலாருக்கு ஆண்டவர் தன் வடிவை அருட்பெரும் ஜோதியாக காட்டி கொடுத்தார் அல்லவா? அத்தகைய சிறப்பினை உடைய அவ்விடம் ஒளியின்றி கிடப்பதை எண்ணி அது ஜோதிமயமாக விளங்க எண்ணினார்கள். தூய உள்ளத்திலே எழுந்த நினைவிற்கு தொய்வும் உண்டோ? திருக்காப்பிட்டு கொண்ட திரு அறைக்கு மேற்கிலும் திருவிளக்கு கருவறையின் பின்புறமும் உள்ள வாசலில் உயர்ந்த இரும்பு தூண் அமைத்து அதன் உச்சியில் கொத்து விளக்கு போன்று நாற்றிசையும் 4 விளக்கும் மையத்தில் சற்று உயரத்தில் பெரிய அளவில் ஒரு விளக்கும் ஆக 5 மின் விளக்குகளை அமைத்துள்ளார். அவ்விளக்குகள் தடைபடாமல் ஒளிர்வதற்கு ஏற்ப மின் கருவிகளும் இணைப்புகளும் பொருத்தப்பட்டுள்ளன. அவ்விளக்குகளுக்கான மின் கட்டணத்திற்கும் ஒரு நிதியை வடலூர் தெய்வ நிலையத்தில் ரூபாய் 75,000 அளவிற்கு முதலீடு செய்யப்பட்டுள்ளது. இதன் வட்டித் தொகையிலிருந்து மின் கட்டணம் செலுத்தவும் மின் விளக்குகளை பராமரிக்கவும் ஆண்டுதோறும் திருவரை தரிசன விழா 3 நாட்கள் விழா கோலத்தோடு நடத்தவும் அவ்விழா எவ்வாறு நடத்தப்பட வேண்டும் என்பதற்கான விளக்கக் குறிப்பும் தெய்வ நிலையத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஐயா அவர்களின் பேருள்ளத்தின் விளைவுதான் அந்நாள் தொடங்கி சித்திய வளாகத்தில் ஆண்டுதோறும் நாம் கண்டு களித்து வரும் விழாக்கோலம். ஐயா அவர்களின் பேருள்ள குறிப்பின்படி அவ்விழா நடத்தப்படுகின்றதா, அம்மின் விளக்குகள் ஒளிர்விடுகின்றனவா என்பதை சித்திய வளாகம் காண வரும் சன்மார்க்க அன்பர்கள் கண்டு ஆவணச் செய்யலாம். இப்போது ஒரு தகவல், குறுக்கீடிற்கு மன்னிக்கவும். இவ்வாறு அமைக்கப்பட்ட அந்த 5 மின் விளக்குகள் அமைப்பு சில ஆண்டுகளுக்கு முன் அங்கிருந்து அகற்றப்பட்டது. காரணம், சித்தி வளாக மாளிகையின் மேலே கூரை அமைக்கப்பட்டது. ஏனெனில் மழை காலத்தில் சில நீர்க்கசிவு ஏற்படுவதாக தெரிந்ததனால் அதை ஒட்டி கூரை அமைக்கப்பட்டது. அச்சமயம் இந்த 5 மின் விளக்குகள் அமைப்பு அகற்றப்பட்டது. அதனால் அந்த அமைப்பு இப்போது திருவரையின் முன் இல்லை என்னும் இத்தகவலை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். வரலாறு தொடர்கின்றது. பல ஆண்டுகளுக்கு முன்னர் ஐயா அவர்கள் சித்தி வளாகம் காண வந்த காலை திருவிளக்கினை போற்றி வந்த பெரியவர் நலச்சக்கரவர்த்தி நாடார் அவர்களிடம் திருக்காப்பிட்டு கொண்ட திருவரையை திறக்குமாறு வழக்கிட்ட போது அப்பெரியவர் ஐயா அவர்களின் நியாய உரிமை உணர்வினையும்
அஞ்சாமையையும் கண்டு அஞ்சி ஐயாவின் கோரிக்கையை மறுக்க இயலாமலும் அதே நேரத்தில் தனது கடமையினின்றும் தான் வழிவின்றி செயல்படும் பொருட்டும் திருக்கதவை தான் திறக்காமல் ஐயாவையே திறந்து காணுமாறு உரிய திறவுகோலை வைத்த இடத்தில்தான் வாசலில் ஐயா அவர்கள் பின்னாளில் மேலே விவரித்துள்ளது அமைத்த 5 விளக்குத் தம்பம் அமைந்துள்ளது என்பது ஈண்டறிந்து இன்புறத்தக்கதாம். சித்திவளாக திருவரை தரிசன விழாவிற்காகவும் அங்கு அமைந்துள்ள 5 மின் விளக்குகள் பராமரிப்புக்காகவும் மூலதன நிதி தெய்வ நிலையத்தில் செலுத்தி வைக்கப்பட்டுள்ளது குறித்தும் அந்நிதியின் வருவாயிலிருந்து அப்பணிகள் செவ்வையாக நடத்தப்படுகின்றனவா என்பது குறித்தும் வரும் சன்மார்க்க அன்பர்கள் அறிந்து கொள்ளவும், ஏதேனும் குறைகள் காணப்படின் அக்குறைகளை சுட்டி கேட்கவும் ஓர் அறிவிப்பினை கல்வெட்டில் பதித்து அங்கு அமைக்கவும் ஐயாவின் திருவுள்ளம் விளைந்தது. அதன் பொருட்டாக இப்பணிகள் குறித்த விளக்கத்துடன் வள்ளல் பெருமானின் தனிச்சிறப்பினையும் கோடிட்டு காட்டும் வண்ணம் தாமே ஒரு வாசகத்தினை வரைந்து அக்கல்வெட்டினை சித்திவளாக கோயிலின் முன்புறம் அழகுற விளக்குத்தூணுடன் பொருத்தி அமைக்க எண்ணி வரைபடத்துடன் சேயாறு கந்தசாமி மற்றும் நெய்வேலி அன்பர்கள் மூலம் வடலூர் தெய்வ நிலைய பொறுப்பாளர்களிடம் அனுமதி கோரப்பட்டது. அப்போது அத்தெய்வ நிலையங்களின் அறங்காவலர் குழு தலைவராக பொறுப்பேற்று இருந்த திரு ஊரனடிகள் சிறிது காலம் தாழ்த்தி கோரிய இடம் திருவிளக்கினை மறைக்கும் என காரணம் காட்டி கோயிலின் வேறு 2 மூலையிடங்களை சுட்டி அவ்விடங்கள் கோயிலுக்கு வரும் அன்பர்கள் கண்களில் எளிதாகப்படும் இடங்கள் அல்ல, அவ்விடங்கள் ஒன்றில் அமைத்து கொள்ளுமாறு தெரிவித்துள்ளார். அத்தெரிவிப்பு அக்குழுவினரின் விருப்பம் இன்மையோடு அலட்சிய பாங்கினையும் புலப்படுத்துவதாக தோற்றினமையால் ஐயாவின் திருவுள்ளம் அவ்விதம் அமைக்க இசைவுறவில்லை. அதனால் மேற்படி அன்பர்கள் அறங்காவலர் குழுவினை தனித்தனியே அணுகியும் அக்குழுவில் ஒருவராக இருந்த பொள்ளாச்சி திரு மகாலிங்கம் அவர்கள் வடலூர் வந்த காலை அணுகியும் செய்ய இருக்கும் பணியினால் சத்திய ஞான தீபம் மறைக்கப்படாது என்பதற்கு வரைபடம் மூலம் விளக்கியும் தமிழகத்தில் சிறந்த கோயில்களின் கருவறைக்கு நேர் முன்புறத்தில் நந்தி, கொடிமரம், பலிபீடம் முதலிய அமைக்கப்பட்டிருப்பதையும் ஐயா அவர்களின் திருப்பணி நோக்கம் குறித்தும் விரிவாக எடுத்துரைத்தும் குழுவினர் பின்னர் கூடி பேசியும் சாதகமான முடிவு கிடைக்கப்பெறவில்லை. எனவே திரு மகாலிங்கம் அவர்களால் மிக மதிக்கப்பெறும் திண்டுக்கல் சரவணானந்தா அவர்களிடம் நேரில் சென்று மேற்படி பணி குறித்து விளக்க அவர் கடிதம் மூலம் திரு மகாலிங்கம் அவர்களிடம் தொடர்பு கொண்டும் சாதகமான நிலை உருவாகவில்லை. எனினும் சென்னை இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் அவர்களை அணுகி முயற்சித்து பார்க்க சிலர் விரும்பியதால் ஐயா அவர்களுக்கு உடன்பாடு இல்லை எனினும் முயற்சிக்கு தடை வேண்டாம் என மறுக்கவில்லை. அவ்வாறே சென்று ஆணையர் அனுமதி பெற பணி குறித்தும் நடந்தவைகளை சுருக்கமாகவும் விளக்கமாகவும் எடுத்துரைக்கப்பட்டது. அந்த சமயம் வடலூர் தெய்வ நிலையத்தில் ஒற்றுமையின்றி சில குழுக்கள் பிரிந்து கருத்து மாறுபாடு நிலவி வந்தது போலும். அதனால் ஆணையர் எங்களையும் ஒரு குழுவென கருதி சற்று வெறுப்புணர்வோடு அறங்காவலர் குழுவுடன் ஒத்துப்போங்கள் என கூறி அவர் பணியில் ஈடுபடத் தொடங்கினார். அந்த நிலையில் மேலும் முயலுதல் பயனளிக்காது என திரும்பினோம். பின்னர் முயற்சி திருவினையாக்கும் என்னும் நம்பிக்கையால் திரு கிருஷ்ணசாமி முதலியார், வேலூர் கிருஷ்ணா பஸ் சர்வீஸ் அவரும் சில அன்பர்களும் சென்னை சட்டமன்ற உறுப்பினரையும் அமைச்சரையும் சந்தித்து முயன்று பார்க்கலாம் என்னும் விருப்பத்தை ஐயாவிடம் தெரிவித்த போது கசப்புணர்வோடு, இது தெய்வ பணி, மனித பணி அல்ல, தெய்வ சம்மதம் இருந்தால் நடக்கட்டும்
யாரிடமும் மண்டியிடத் தேவையில்லை என்றும், கெட்டது போல நல்லது வரும், நல்லது போல கெட்டது வரும், எல்லாம் நன்மைக்கே என்றும் கூறியமைந்தார். இம்முயற்சிகள் 1980-81 ஆண்டு வாக்கில் மேற்கொள்ளப்பட்டவை. இங்கனம் சில நாட்கள் கடக்க, வடலூரில் வதியும் அருள் திருஞானம் என்பவர் ஒரு நாள் ஐயா அவர்களை காண வேலூர் வந்தபோது, திருப்பணிக்கு தடை இருப்பதை அறிந்து சித்திவளாக திருவிளக்கினை போற்றி காத்து வந்த பெரியவர் நலச்சக்கரவர்த்தி நாடார் வதிந்து வந்த அவருக்கு சொந்தமான இடம். கோயிலுக்கு முன்புறம் அவர் உடல் நீத்த பின்னர் அவருக்கு வாரிசுகள் இன்மையால் சும்மா இருக்கின்றது. அந்த இடத்தை விலைக்கு வாங்கி அங்கு திருப்பணி செய்யலாம் என்றும், அதற்கு பெரியவரின் உறவினர் சன்மார்க்க நெறியில் ஈடுபாடு உடைய திரு மகாதேவன் என்பவர் சென்னையில் இருப்பதாகவும், அவரை கொண்டு இதற்கு ஆவண செய்யலாம் எனவும் தெரிவித்தார். திரு சேயாறு கந்தசாமி சென்னை சென்று திரு மகாதேவனை சந்தித்து ஐயா அவர்களின் கருத்தினையும் பணியினையும் தெரிவிக்க, பெரியவரின் பங்காளிகளில் அவர் சொத்தின் மீது உரிமை கொண்டாடக்கூடியவர்களை கலந்து ஆவணச் செய்வதாக கூறி, அவ்விதமே அவ்விடத்தை வள்ளலார் திருப்பணிக்காக கிரயம் பேசி விக்கிரயம் செய்து கொடுக்க பேர் உதவியினை செய்தார். பத்திர எண் 3355, நாள் 29/12/1981 படி சொத்து கிரயம் பெறப்பட்டது. 4 பேரில்: 1 கந்தசாமி, 2 ரா. தீனதயாளன், 3 சா. சுப்புராஜ், 4 துரை சக்கரவர்த்தி. இன்று அவ்விடம்தான் ஜோதி வெளியாகி சமரச சுத்த சன்மார்க்க நெறியின் ஒப்புமை கடந்த இயற்கை உண்மை சிறப்பினை எல்லா உலகங்களும் அறிவிக்கும் இடமாக பொலிவுறுகின்றது. அப்பேருதவியாளர் திரு மகாதேவன் அவர்களும், அவ்விடம் குறித்த கருத்தினை வெளிப்படுத்திய திரு அருள் திருஞானம் அவர்களும் சன்மார்க்க அன்பர்களின் நன்றி அறிதலுக்கும் வள்ளலார் கருணைக்கும் உரியவர்கள் ஆவர். திருப்பணி தொடங்க அவ்விடத்தை செம்மை செய்ய முற்பட்ட போது, அந்த இடத்தை ஊராருக்கு பொது இடம் ஆக்கிக்கொள்ள விருப்பம் கொண்டிருந்த ஊராரில் சில தடைகளை உருவாக்கினர். அது ஊராருக்கு பொது இடமாக ஆகியிருந்தாலும் சித்திவளாகம் கோயிலுக்கு உரிய இடமாக பொலிவுற்றிருக்காது என்பதை உண்மை அறிந்தோர் அறிவர். அவ்வாறு இருந்தும் வடலூரில் வதியும் துறவி கந்தசாமி அவர்களும் ஊரார் சில விருப்பத்திற்கு துணை நின்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கலாம் என யோசனை கூறினார் என தெரிய வந்தது. எனினும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் திருவருளால் தடைகளை கடந்து திருப்பணிகள் நடைபெற்று கொண்டு வருகின்றன. தொடக்கத்தில் இத்திருப்பணியானது சன்மார்க்க அன்பர்கள் அறிந்து கொள்ளும் பொருட்டு விழா குறிப்புகள் அடங்கிய கல்வெட்டு ஒன்றினை அமைக்க கருதியே தொடங்கப்பட்டது. ஆயினும் இவ்விழா குறிப்புகள் அடங்கிய கல்வெட்டு ஜோதி தம்பமாக உருப்பெற்று பொலிவுற்று நிற்கிறது. அத்தம்ப ஒளியானது ஒளியாகி உருவாகி பக்கத்தே தமிழ்மணி மண்டபமாக உருப்பெற்று நிற்கிறது. அதன் கிழக்கில் அருட்பா மண்டபம் ஒன்றும் உருவாகி கொண்டு வருகிறது. இன்னும் சில பணிகள் உருவாகி கொண்டும் உருவாகவும் இருக்கின்றன. சிறு துளிகள் பெருவெள்ளம் ஆவது போல், சிறு பொறி பெரும் தீயாவது போல் அகண்ட உள்ளத்திலே சிறியதாக உருவான இத்திருப்பணி பெரியதாக வளர்ந்து கொண்டும் இருக்கிறது. இதிலிருந்து தூய உள்ளத்தால் தொட்டது துலங்கும் என்னும் உண்மை நமக்கு கிடைத்துள்ளது. சாதாரணமாக கல் தொழில் செய்து வந்த சில தச்சர்களை கொண்டு வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்னும் சொற்பொருளுக்கேற்ப அவர்களுக்கு பயிற்சியும் விளக்கமும் தந்து ஜோதி தம்பம் அமைப்பதற்கான உறுப்புகளை உருவாக்கினார். ஜோதி தம்பத்தின் உச்சியில் வட்ட வடிவிலும் மையத்தில் மேலும் கீழும் விளக்குகள் அமைக்க உலோக வடிவமைப்பினை ஐயாவுடன் தொடர்புடைய எல்லப்ப ஆச்சாரியை காரியப்படுத்தி உருவாக்கினார்.
இவையாவும் வேலூரில் உருவாக்கப்பட்டு சித்திய வளாகம் கொண்டு வந்து ஜோதி தம்பமாக அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கு வேண்டிய மின் இணைப்பு ஐயா விளக்கியவாறு வேலூர் ஆனந்தா எலக்ட்ரிக்கல்ஸ் உரிமையாளர் அமைத்து கொடுத்தார். 1983ஆம் ஆண்டு ஜனவரி திங்களில் ஜோதி தம்ப திறப்பு விழா நடைபெற்றது. பின்னர் கொத்தனார் வேலை செய்து வந்த கிருஷ்ணமூர்த்தி என்பவர் வேலூர் ஆரணி நெடுஞ்சாலையில் சங்கரன்பாளையம் பகுதியில் ஐயாவிற்கு சொந்தமான இடத்தில் தொழிற்கூடம் அமைக்க வேலைக்கு வந்தார். அவர் ஐயா விளக்குகின்றவாறும் விரும்புகின்றவாறும் புரிந்து பணி செய்தார். அதனால் அவரை சித்திய வளாக திருப்பணிக்கு பயன்படுத்தி கொள்ள எண்ணி தம்மிடமே பணிக்கு வைத்து கொண்டு கருங்கல் தொழில் தெரியாத அவருக்கு பயிற்சி அளித்தும் விளக்கியும் சிறந்த ஓர் கல் தொழில் வல்லுநராக உருவாக்கினார். அவரோடு இன்னும் சில கல் தொழில் தச்சர்களை தேர்ந்து தமிழ்மணி மண்டபம் அமைக்க உறுப்புகள் உருவாக்கப்பட்டன. அத்துடன் அருட்பா மண்டபம் அமைப்பதற்கான உறுப்புகளும் பெரும்பகுதியும் உருவாக்கப்பட்டன. இவைகள் வேலூரிலிருந்து சித்திய வளாகம் கொண்டு வரப்பட்டு அருட்பா மண்டபத்திற்கு அடிப்பீடம் அமைக்கப்பட்டு அதன் மேற்கில் தமிழ்மணி மண்டபம் உருவாக்கப்பட்டது. தமிழ்மணி மண்டபமும் உருவாக்கப்பட்டது. அருட்பா மண்டபத்துக்கு கிழக்கில் சன்மார்க்க அன்பர்கள் தங்கவும் திருப்பணிகள் செய்யவும் வசதியாக 5 அறைகளும் சுற்றுச்சுவரும் கட்டப்பட்டன. இவற்றிற்கு வேண்டிய கருங்கற்கள் வேலூரில் உருவாக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டதே. ஐயாவின் அருளுரைகள் பொறிக்கப்பட்ட கற்பலகைகள் அனைத்து வடிவமைப்புகளிலும் உரிய இடங்களில் பதிக்கப்பட்டுள்ளன. சித்திய வளாகம் வரும் அன்பர்கள் கண்டு இன்புறலாம். மேற்படி வடிவமைப்புகள் ஜோதி தம்பம், தமிழ்மணி மண்டபம், அருட்பா மண்டபம் மற்றும் அறைகள் அமைக்க வரைபடம் ஏதும் இல்லை. ஐயா அவர்கள் உள்ளத்தே வரையப்பட்டு உருவாக்கப்பட்டவைகளே என்பது அவர் வாழ்வியலில் போற்றி புகழத்தக்கதோர் அம்சமாகும். சகலகலா வல்லவர் என்னும் சொல் வழக்கு உலகில் உண்டு. அதற்குச் சான்றாக ஐயாவை குறிப்பின் அது புகழ்ச்சி ஆகா. அவர் வாழ்வியலையும் இத்திருப்பணியினையும் காண்போர் உண்மை உண்மை என இரும்பூது எய்துவர். இத்துடன் இப்பதிவு முற்று பெறுகின்றது. இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் காணலாம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.